சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இன்று முதல் தமிழகம் முழுவதும் 1584 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். முகூர்த்த நாட்கள், பக்ரீத் விடுமுறை ஏன் எதிரொலி? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்று ஜூன் 5ஆம் தேதி முதல் சுப முகூர்த்த நாட்கள், பக்ரீத் மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாகவே தமிழகத்தில் வார விடுமுறைகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கத்தில் இருந்து வரும் நிலையில் அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் இன்று ஜூன் 5, ஜூன் 6 வெள்ளிக்கிழமை ஆகிய 2 நாட்கள் முகூர்த்த நாட்களாக இருப்பதாலும் ஜூன் 7 சனிக்கிழமை பக்ரீத் பண்டிகை மற்றும் ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு ஜூன் 6 வெள்ளிக்கிழமை 520 பேருந்துகளும், ஜூன் 7 சனிக்கிழமை அன்று 550 பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 100 பேருந்துகளும், ஜூலை 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 90 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மாதவரத்திலிருந்து ஜூன் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் தலா 24 பேருந்துகளும் மற்றும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 300 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று 14,413 பயணிகளும், சனிக்கிழமை அன்று 5,990 பயணிகளும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று 15,680 பயணிகளும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு www.tnstc.in மற்றும் மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்து பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.